இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மனநத்தனையா அவர்களின் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாக்கு கொடுக்கிறார், உன் ஜனத்தை உன் சமுத்திரத்தின் மனநத்தாலே போல் உன்னை நான் என்ன பண்ணுவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து உங்க பேரை சொல்லி தேவன் என்ன சொல்றானா, சமுத்திரத்தின் மனநத்தலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பாத்தீங்கன்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனா எப்படியாப்பட்ட ஆசீர்வாதமா ஆசீர்வதிப்பார் தெரியுமா? எப்படியாப்பட்ட ஆசீர்வாதமா நம்மளை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா கவுண்ட் பண்ண முடியாத ஆசீர்வதிப்பார். உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வதிப்பார்னா கவுண்ட் பண்ண முடியாத ஆசீர்வாதத்தை உனக்கு தர வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. இப்ப நம்மளோட வாழ்க்கையில கடந்த போன வாழ்க்கையில இப்ப நடத்தி வர வரை நம்மளோட ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாருன்னா, வானத்தின் நட்சத்திரத்தை நீ என்ன கூடும்னா நீ என்ன பண்ண, நீ என்ன ஆனாலும் என்ன முடியாது. அது போலதான் உன்னை ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ உன்னை அப்படிதான் எப்படி பண்றானா ஆசீர்வதிக்கா. வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடல்ல இருக்க மணலை போலவும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான். அன்றைக்கு ஆபிரகாம கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் என்னோட சந்ததிக்கும் தர வல்லவரா இருக்காரு. அல்லேலூயா. ஆபிரகாமு நடந்து போறாரு. என்ன பண்றாரு? ஆபிரகாமு நடந்து போறாரு. நீ ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போ. லோத்தை விட்டு என்ன பண்ண பிரிஞ்சு போகும்போது நீ 5 கிலோமீட்டர் போ, அந்த இடத்த எடுத்துக்குன்னு சொன்னாரா? இல்ல ஒரு 3 கிலோமீட்டர் போ, அந்த இடத்த எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னாரா? எப்படி சொல்லுங்க? சத்தம் பத்தல. நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரமும் உனக்கு தர வல்லவரா இருக்கார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரம் நீ என்ன பண்ணி கால் மிதிக்க தேசம் அனைத்துமே உன்னை சுதந்திரமா ஏற்றுக்கொ கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன பண்ணா, நீங்க நடக்கும் போது ப்ரேயர் பண்ணு, நீ உட்காரும் போது என்ன பண்ணு ப்ரேயர் பண்ணு. கொஞ்சம் மாவு இருக்குதா, கொஞ்சம் அரிசி இருக்குதா, கொஞ்சம் எது இருக்கா, அது என்ன பண்ணு கடவுள்கிட்ட கொடு. அது என்ன பண்ணுவோம்னா அல்ல வந்துகிட்டே இருக்கும். அதுதான் எண்ணி முடியாத அற்புதத்தை செய்கிற தேவன் உனக்குள்ளும் எனக்குள்ளே வசிக்கிறவரா இருக்கார். அல்லேலூயா அல்லேலூயா. கால் வைக்க தேசமெல்லாம் நான் அனைத்துமே உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனா இருக்கார். அது போலதான் பூமியில இருக்கிற நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? நம்ம வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? முடியாது. அது போலதான் உன்னுடைய சன்னதியை என் தேவன் பெருக பண்ணுகிற தேவனா இருக்காரு. அல்லேலூயா. அதுபடி இன்னொரு புத்தகம் நியாயாதிபதிகள் 18வது வசனம் 1. அப்பொழுது எப்பிராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மிதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இது கவனமா கேட்கணும். இதுல என்ன நடக்குதுன்னா, யுத்தத்துக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. யாருன்னா கிதியோன் போறான். என்ன பண்ணா, கிதியோன் யுத்தத்துக்கு போறான். அங்க பார்த்தனா கிரியோனுக்கு யுத்தத்துக்கு போறான். அங்க இருக்கிற ஜனங்களை என்ன பண்றாங்க, அங்க ஜனங்களை எக்காலம் ஊதி என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. என்ன பண்றாங்க, நாங்க யுத்தத்துக்கு போறோம், எங்களுக்கு என்ன பண்ணுங்க வாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு கோத்திரத்தையும் என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க. ஆனா அங்க கூப்பிடாத ஒரு கோத்திரம் இருக்குது. யாரை கூப்பிடுறான்னா எப்ராஹிம் கோத்திரத்தை. அவன் என்ன பண்ணல, கிதியோனு கூப்பிடவில்லை. ஏன் அவனை யுத்தத்துக்கு கூப்பிடல தெரியுமா? ஏன் யுத்தத்துக்கு கூப்பிடல? என்னோட கூட இருக்கீங்களா? ஏன் யுத்தத்துக்கு கூப்பிடலன்னா, அவன் என்ன பண்றான், யாக்கோபுக்கு 2 பசங்க இருந்தாங்க. யாக்கோபுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அது ஒருத்தன் பேர் வந்து எப்ராஹிம், ஒருத்தன் பக்கம் மனாசே. அவருக்கு தான் யோசிப்பு. சரியா? அப்ப வலது கை எடுத்து என்ன பண்ணுறதுன்னா மனாசே மேல வச்சுட்டாரு, இடது கை எடுத்து எப்ராஹிம் வச்சுட்டாங்க. அவங்க அப்பனுக்கு வந்து என்ன பண்ணல, கண் பார்வை இல்லை. என்ன பண்ணல, கண் பார்வை
இல்ல அப்புறம் இல்ல தகப்பனே இவருதான் இப்படின்னு என்ன பண்றாரு, கை மாத்தி விட்டுட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்ப என்ன பண்ணிட்டேன்னா அவன் யுத்தத்துக்கு கூப்பிடல. ஏன்னா என்னோட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான், இவன் புடுங்கிட்டான். அதனால அவன் மேல காண்ட்ல இருந்து அவருக்கு என்ன பண்ணல, யுத்தத்துக்கு கூப்பிடவே இல்லை. கூப்பிடவே இல்லைன்னு அதான் சொல்றாரு, ஏன் யுத்தத்துக்கு கூப்பிடலன்னு. அப்ப அவன் மனசாப்படுறான். கிதியோனுங்கிறவன் நல்ல மனுஷன்தான். என்ன பண்ணா, அவன் நல்ல மனுஷன்தான். ஆனா எப்ராஹிம் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். ஆனாலும் இருந்தாலும் கடவுள் என்ன பண்றாருன்னா, அவன் செய்தது தப்பு தான். ஆனா அந்த தப்பு என்ன பண்ண உணர்றான். ஆனா இவனை கூப்பிட்டாலும் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் சும்மா இல்லை. யார் இல்லை, சும்மா இல்லை. சும்மா இல்லாத அவன் என்ன பண்ணிட்டான், யுத்தத்துக்கு இவன் போறதுக்கு முன்னாடி போயிட்டு யுத்தத்தை வென்றுட்டு வந்துட்டான். என்ன பண்ணிட்டான், யுத்தத்தை வென்றுட்டு வந்துட்டான். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் இல்லாத யுத்தமும் இல்லை, அவன் இல்லாம வெற்றியும் இல்லை, நீங்க இல்லாம எந்த காரியமும் இல்லை, நீங்க இல்லாம அந்த வீட்டுல ஆசீர்வாதமும் இல்லை. ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை யாரு கூப்பிடுறாங்க யாரு கூப்பிடலன்னா நீ என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது, ஒதுங்கி நிக்க கூடாது. ஏனென்றா கர்த்தர் உன்னை பழக்க வைக்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த யுத்தத்துக்கு அவன் கூப்பிடவே இல்லை. யாரா, எப்ராஹிம் என்ன பண்ணல, கூப்பிடவே இல்லை. ஆனாலும் அவன் சும்மா இருந்தானா, சும்மா இருந்தானாங்க. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, கூப்பிடல, ஆனா நம்ம போவோமா, நம்ம போவோமா, போக மாட்டோமா, போக மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். நம்மள மதியாத வயசுல மதியாத வாசலை மிதியாதுன்னு சொல்லுவான். ஆனா இவனுக்குள்ள என்ன பண்ண, கடவுளோட உணர்வு இருந்துச்சுங்க. அப்பதான் கடவுள் சொல்றாரு, அப்பா அப்பதான் என்ன சொல்ற, கிதியோன் சொல்ல, நாங்க உன்னை கூப்பிடாது ரொம்ப தப்பு தான். ஆனாலும் நான் கூப்பிடாம இருந்தும் நீ என்ன பண்ற, எனக்காக நீ யுத்தம் செய்த அப்படின்னு சொன்ன. ஆனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, நீ யாரு வரலனாலும் உன் சொந்தம் வரலனாலும் பந்தம் வரலன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வரலனாலும் என்னனாலும், ஆனா கடவுள் உனக்காக யுத்தம் செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண, யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலான்னு என்ன சொல்லுவாங்க, உனக்கு முன்னாடி என் தேவன் என்ன பண்றாரு, முன்னிறுத்துகிறவரா இருக்காரு. அப்ப ஈசாக்குக்கு எத்தனை மகன் இருந்தாங்க, 12 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அவன் மனசுல என்ன பண்ணலாம், எல்லா பேருமே இருந்துச்சு. இந்த மகன் அந்த மகன் இந்த மகன் அந்த மகன் என்ன பண்றாங்க, அபிஷேகம் பண்றதுக்காக இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கணும்னுட்டு என்ன பண்றாங்க, அபிஷேகம் பண்றதுக்காக உங்க மகனை கூட்டிட்டு வரும்போது அவன் தகப்பனான மனசுல இடமே இல்லை. என்ன இல்லை, இடமே இல்லை. அப்படியேப்பட்ட மகன் இருக்கிறானா, அப்படியேப்பட்ட அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டா அப்படின்னு என்ன பண்றான், நினைச்சிட்டு இருக்கான். இல்ல தாவீது என்கிற மனுஷன் இருந்தான், அவன் தேவன் அபிஷேகப்பட்டா, அவர் பிரபுக்குள் மத்தியிலும் ராஜாக்கு மத்தியிலும் அமர செய்கிற தேவன். அவர் யாருன்னு நீ உங்க லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க பத்திரிகையில உங்க பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க சொந்தக்கார மத்தியில ஒரு 11 பேர் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏனென்றா கர்த்தருடைய சமூகத்துல உங்க பேர் இருக்குது. அந்த பரலோக தகப்பன் வீட்டுல உங்களோட பேர் இருக்குது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளதான, அவர் இறுதிபடி வரை உங்களை நடத்துவார். என் மகன் பேரு வரலையே, என் கணவர் பேரு வரலையே, இல்லைங்க, மனுஷனோட வாயில வந்த பேரு அது ஒண்ணு இல்லாத போகணும். ஆனா கடவுள் ஆபிரகாமே, ஈசாக்கே, என்ன பண்ண, சாமுவேலேன்னு கூப்பிடும் போது அவர் எப்படியாப்பட்ட இடத்துல உட்கார்ந்தாருன்னா, ராஜாக்கள் இடத்துல உட்கார வைத்தாரு. அதுதான் என் தேவன் பரம தகப்பன். பேர்ல லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குதா இல்லையா, ஆமாவா இல்லையா, நீங்க சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க. யார் உங்களை கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ அதை பத்தி கவலைப்படாத. உங்க அப்பா நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, அந்த லிஸ்ட்ல நீ இல்லைனாலும் பரவாயில்ல, அது மனுஷனால் எழுதப்பட்ட லிஸ்ட். ஆனா என்னோட தகப்பன் பரலோகத்துல என் பேரே எழுதி வச்சிருக்கா. முதன்மையான இடத்துல, உன் குடும்பத்தை முதன்மையான இடத்துல, உன்னோட குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் உற்றார் உறவு மத்திய உன்னை பெரிய ஜாதி ஆக்குற தேவன் உன்னோட கூட இருக்கா. எப்படின்னா வானத்தின் நட்சத்திரத்தை போல மணற்களை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறா. கரங்களை தட்டும் போது கிழக்குக்கு மேற்குக்கு வடக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ நீ பெருகுவாய் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கூப்பிடுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆனா முதன்மை படுத்துகிறவர் அவர் ஒருவரே.
தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லா மாறின போல உங்களை மூளைக்கல்லா வைக்க என் தேவன் ஆசைப்படுகிறார். கரங்களை தட்டுங்க. ஆமென். எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, தாயை போல உணவு கொடுத்தவரே, தகப்பனை போல சுமந்து கொண்டவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து கொண்டவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. அல்லேலூயா. எப்ராயிமை யார் ஒதுக்குனா? மனுஷர்கள் ஒதுக்குனாங்க. என்ன பண்ணாங்க? மனுஷர் ஒதுக்குனாங்க. அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எக்காலத்தை ஊதி, நம்ம பாஷையில சொன்னா மோளம் தாளம் பீப்பி வெடிச்சு எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா, உற்றார் உறவுகள் பக்கத்துல இருக்கவங்க கோத்திரத்தெல்லாம் கூப்பிடும் போது இந்த எப்ராயிமை மறந்துட்டான். அது போலதான் நம்ம என்ன பண்றோம், சிலரோட கேரக்டர் பிடிக்காம நம்ம என்ன பண்றோம், ஒதுக்கி விடுறோம். அப்படி செய்யக்கூடாது. அப்படி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா என் பிள்ளை ஒருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, முதல் இடத்துல முதல் ஸ்தானத்துல பேரே இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க போக மாட்டாங்க, அந்த இடத்துக்கு என்ன பண்ண வர மாட்டாங்க. ஆனாலும் என் தேவன் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். அவர் இறுதி வரி நடத்தினார். எப்படி எப்ராயிமை நடத்தினாரோ அதுபோலதான் உன்னையும் என்னையும் நடத்த வல்லவரா இருக்கா. உன்னை மட்டும் இல்ல, உன் பிள்ளைகள், உன் சன்னதிகள், உன் பேர பிள்ளைகள், உன் குடும்பத்தை எப்ராயிமை எப்படி நடத்தினாரோ அப்படியே உன்னை நடத்த வல்லவரா இருக்கா. அன்னைக்கு சொல்லணும், இவன் வந்துதான் வெற்றி, இவங்க வந்துதான் ஜெயத்தை விரும்பின அப்படின்னு சொல்லணும். இவங்க வந்தாங்க ஆசீர்வாதம், இவங்க பண்ணுனாங்க வெற்றி. என்னைக்கு உன்னை ஒதுக்குனாங்களோ அன்னைக்கு நீங்க நினைச்சுக்கணும், யார் இருக்கா அவன் கூட, யார் இருக்கா சொல்லுங்க. என்னைக்கு என்னை ஒதுக்குறாங்களோ அன்னைக்கு என்னோட கூட இருக்கிறவர் யாருன்னா மிக பெரிய ஆண்டவர். ஏன்னா அவர் ஒருவரே யுத்தத்தை வெல்லுகிறவர், ஜெயத்தை விரும்புகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் என்ன பண்ணுவாங்கலாம், மெஜாரிட்டி தான் பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, மெஜாரிட்டி தான் பார்ப்பாங்க. ஆனா நம்மகிட்ட மெஜாரிட்டி இல்லைனாலும் ஏன்னா நம்மள்ட்ட என்ன சொல்லுங்க, உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்லைனாலும் பரவாயில்லைங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல. சத்தமே இல்ல, பேசும்போது மட்டும் சத்தம். உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கார், உனக்காக யுத்தம் செய்வார், உனக்காக ஜெயத்தை எடுத்து கொடுப்பார். ஏனென்றா என் தேவன் உயர்வை மட்டும்தான் விரும்புகிற தேவன். அப்படிதான் தாவீதை உயர்த்தின தேவன் உனக்குள்ளே எனக்குள்ளே வசிக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனம் ஒண்ணு வாசிக்கங்க. ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தி நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும். அல்லேலூயா. உங்க துக்கம் நீங்க போக போகுது, உங்க கவலைகள் நீங்க போகுது, உங்க நுகங்கள் முறிந்து போக போகுது. அல்லேலூயா. கரங்களை தட்டி போ. என்ன போங்க ஏங்க, உங்க வியாதி நுகங்கள் முறிந்து போகுதுன்னா என்ன சொல்லணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது, செய்யணும். என்ன பண்ணா செய்யணும். ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்களே. திரும்பி அந்த வசனத்தை வாசிப்பா, பேச்சா அவங்க கேட்கறாங்க. அந்நாளில் உன் தோழி நின்று உன் தோளில் அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் துக்கமும்
அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். ஹல்லேலூயா. பல வருஷமா பல ஆண்டுகளா வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாக்கு கொடுக்கிறார். உன் நுகம் முறிந்து போகுது, உங்க கடன் முறிந்து போகுது, உங்க அவமானம் முறிந்து போகுது, உன் நிந்தைகள் நுகர்ந்து போகுது, உங்களுடைய வார்த்தை மனிதன் கொடுத்த வார்த்தை அது முறிந்து போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கழுத்துல என்ன பண்ணா நுகங்கள் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கழுத்துல ஒரு பாரத்தை வச்சு என்ன இருக்கும்? கீழே தானே இருக்கும், கீழே தானே இருக்கும். வெயிட்டான பாரத்தை கழுத்து மேல வச்சு என்ன இருக்கும்? வெயிட்டா இருந்து கை என்ன பண்ணும்? இப்படியே தான் குனிஞ்சிட்டு இருக்கோம், அப்படித்தானே? அந்த வெயிட்டை தான் என் தேவன் என்ன பண்றாரு? எடுத்து போடுகிறார். அப்படியேப்பட்ட நுகங்களை முறித்து போடுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நீங்க யுத்தத்துக்கு கூப்பிடலாலும் பரவாயில்ல, என் தேவன் உனக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கார். மனுஷர் அது உருவாக்குனது, ஆனா தேவன் நீ இருந்தாதான் வெற்றியை தருகிற தேவன். உன்னுடைய நுகங்கள், கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? இந்த வேளையில கேன்சல் செய்கிற தேவனா இருக்கார். உன்னோடு கூட இருக்கிறவர் வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமசாலி. அவர் என்ன பண்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். கவுண்ட் பண்ண முடியாத உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கார்.